ஸ்ருதிகள் அப்படின்னா என்னென்னா 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரியங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியது தான் ஸ்ருதிகளாகும். ஸ்ருதிகள்னால் எதை எதைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் அப்புறம் உபநிடதங்கள் இதை உள்ளடக்கியது தான் இந்த ஸ்ருதிகள். இதெல்லாம் எப்படிப்பட்டவை அப்படின்னா இந்த 4 வேதங்களும் பிராமணங்களும் ஆரியங்களும் உபநிடதங்களும் எப்படிப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா புனிதமானவைன்னு சொல்கிறாங்க, நிலையானவை, கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை அப்படின்னு கருதப்படுபவை. இந்த புனிதமானது, நிலையானது, கேள்விகள் கேட்கப்பட முடியாதது அப்படின்னா என்னென்னு பொருள் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். புனிதமானது அப்படின்னா என்னென்னா அது புனிதமானது, அதில் எந்த ஒரு பழியும் நம்மளால் போட முடியாது. ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, புனிதமானதுன்னா எந்த ஒரு பழியும் நீங்கள் அதில் சொல்ல முடியாது. அப்புறம் நிலையானது, அதை மாற்றவே முடியாது, சொன்னது தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே அதில் நம்ம கொண்டு வர முடியாது. இப்போல்லாம் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு பிடிச்சாலோ இல்லை ஏதாவது ஒன்று எழுதினாலோ சரி, அதில் ஒரு மாற்றம் கொண்டு வராங்க இல்லையா, இது எழுதுனது தான், சொன்னது தான், எழுதுனது இல்லை சொன்னது தான், இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது அப்படிங்கிறத நிலையானது. கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை அப்படிங்கிறது, அது சொன்னது அவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காங்க. இது ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு எந்த ஒரு கேள்வியுமே உங்களால் கேட்க முடியாது அப்படிங்கிறதா இந்த 4 விஷயங்களும். ஸ்ருதிகள் அப்படின்ற இந்த 4 விஷயங்களும். ஸ்ருதிகள்னால் 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரியங்கள் அப்புறம் உபநிடதங்கள் இதை உள்ளடக்கியது தான் இந்த ஸ்ருதிகள் அப்படிங்கிறது. இந்த ஸ்ருதிகள் புனிதமானது, எந்த ஒரு தப்பும் அதில் கண்டுபிடிக்க முடியாது, நிலையானது, எந்த ஒரு மாற்றத்தையும் உட்படாது, அது நிலையானது, எந்த ஒரு கேள்வியுமே நீங்கள் இதில் கேட்க முடியாது. இது ஏன் இப்படி சொன்னாங்க, அது ஏன் இப்படி இருக்குன்னா கேள்வி கேட்க முடியாது, சொன்னது தான், அது கேட்டுக்கணும், அதுதான் இந்த ஸ்ருதிகள் அப்படிங்கிறது. இது புனிதமானது, நிலையானது, கேள்விகள் கேட்கப்பட முடியாதது. அப்புறமா ஸ்ருதி அப்படின்னா என்ன, ஸ்ருதிகள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸ்ருதி அப்படிங்கிற வார்த்தையை நீ எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க? ஒரு பாட்டு பாடுறாங்க இல்லையா, பாரு என்னம்மா ஸ்ருதி எடுக்கிறான் பார்த்தியா, பாடல்ல அதை தான் ஸ்ருதிம்பாங்க. ஸ்ருதியை எழுத முடியுமா? எழுத முடியாது. பாடினா கேட்க தான் முடியும், அதான் ப்ராக்கெட்டில் போடுறாங்க பாருங்கள். ஸ்ருதி என்பது கேட்டல் அல்லது எழுதப்படாதது. ஸ்ருதியை எழுத முடியாது, கேட்க முடியும். ஸ்ருதி என்பது கேட்டல் என்னும் பொருள் கொண்டது. இவை வாய்மொழி வாயிலாக அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இது எழுதி வைக்க முடியாது, வாய்வழி மொழி வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு தான் இந்த ஸ்ருதிகளை கொண்டு செல்ல முடியும். அதை எதை அந்த ஸ்ருதிகள் அப்படி சொல்கிறாங்கன்னா 4 வேதம், பிராமணங்கள், ஆரியங்கள் அப்புறம் உபநிடதங்கள். இது புனிதமானது, நிலையானது, கேள்விகள் கேட்கப்பட முடியாதது, இதை எழுதப்படாதது. இதை பார்த்தீங்கன்னா கேட்க தான் முடியும், வாய்மொழி வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்படக்கூடியது தான் இந்த ஸ்ருதிகள் அப்படிங்கிறது. இந்த ஸ்ருதிகள் அப்படிங்கிறது வேதகால இலக்கியங்களில் ஒரு பிரிவு, 2 பெரும் பிரிவில் வேதகால இலக்கியங்களில் ஒரு பிரிவு.